ச்சே. அண்ணன் நம்பரா இருக்கு. ஹலோ, ஏய் யாரு? ஹலோ யாருன்னு கேக்குறேன்ல, பதில் சொல்லாம இப்படி லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? யாருன்னு பேரை சொல்லு. உன்னோட சாபம். என்ன வளர்ற? உண்மைய சொல்லு. யார் நீ? உன்னை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சவன். என்ன போதையில பேசுறியா? முதல்ல நீ யாரு, என்ன பேருன்னு சொல்லு. என்ன பத்தின டீட்டெயில் எல்லாம் எதுக்கு? நீ தேவி அம்மாவை எப்படி கொலை பண்ண? இப்ப நீயே சொல்லு, யார் யாருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது? நான் தானே உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். சரி, அத விடுங்கம்மா. நீங்க எப்போ இங்க வரீங்க? கண்டிப்பா வரேன் மாரி, ஆனா இப்போ இல்ல. எப்போன்னு நான் போன் பண்ணிட்டு வருவேன். அப்புறம் இன்னொரு விஷயம் மாரி. சொல்லுங்கம்மா. பேச்சியம்மன் கோயில் பூஜை பொறுப்ப உங்க தாத்தா நீலகண்டன் ஐயா கிட்ட ஒப்படைக்க போறேன். நீ என்ன சொல்ற? என்னம்மா நீங்க இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்க முடிவெடுத்தா அது சரியாதான் இருக்கும். இந்த விஷயம் நான் இன்னும் உங்க தாத்தா கிட்ட பேசல, இனிமேதான் பேசுவேன். சரிங்கம்மா, பேசுங்க. தாத்தா சரின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சரி மாரி, தாத்தாவையோ இல்ல உங்க பெரியம்மாவையோ பாக்கிறதுக்கு ஊருக்கு வரும்போது இந்த அம்மாவை பார்க்க கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வருவேம்மா. சரி, நான் இப்ப போன் வச்சிடுறேன். சரிங்கம்மா. அண்ணி, வந்த பார்சல்ல ஒரே ஒரு தங்க வளையல் இருக்கு. சிஸ்டர், எங்க தங்கமான சிஸ்டருக்கு தங்க வளையல் வந்திருக்குது. என்னத்த ஜோடி வளையெல்லாம் அனுப்பாம ஒத்த வளையெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அத்த. அம்மா, இதுக்காக ஒரு வளையல மட்டும் அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருக்கா? தெரியலப்பா சூர்யா.
என்ன தேவி, என்ன தேடிட்டு இருக்க? நீங்க ஆசையா வாங்கி கொடுத்த வளையல்ல ஒரு வளையல காணுங்க, அததான் தேடிட்டு இருக்கேன். என்ன தேவி இப்படியா கேர்லெஸ்ஸா இருப்ப? பத்திரமா வச்சுக்க மாட்டேன்? இல்லங்க, குளிக்க போகும்போது நான் இங்கதான் கழட்டி வச்சுட்டு போனேன். இப்ப வந்து பார்த்தா காணோம். நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, வேற எங்கேயாவது வச்சிருக்க போற. இங்கதாங்க வச்சேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஹலோ, சொல்லுங்க. ஆமா, பார்சல்ல வந்த வளையல பார்த்ததும் தாரா அத்தை முகம் ஏன் அப்படி மாறிச்சு? அது யாரோட வளையலா இருக்கும்? அந்த வளையலுக்கும் தாரா அத்தைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அது என்னவா இருக்கும்? நல்லதா இல்ல கெட்டதா? பாத்தியா தேவி, நீ இல்லாத இந்த வீட்டுல என்னோட நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? ஐயாவுக்கு மனநிலை சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆனா அம்மா போட்டோ பார்த்து வேதனைப்படுறத பார்த்து அப்படி தெரியலையே. அந்த கொலைகாரி தாரா உன்னை கொன்ன மாதிரி என்னையும் கொல்றதுக்காக பார்த்தா. எப்படியோ தப்பி பொழைச்சிட்டேன். அந்த கொலைகாரி தாரா கிட்ட இருந்து தப்பிக்க நான் பைத்தியம் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஐயா நல்லா தான் இருக்காரு, மனநிலை சரியா தான் இருக்கு. சண்டாளி தாராவால நம்ம மக சூர்யா மருமக மாறி உயிருக்கு ஆபத்து ஏற்படுமோன்னு எனக்கு பயமா இருக்கு தேவி. உன்னை இழந்த மாதிரி நான் அவங்கள இழந்துடக்கூடாது. அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான் காப்பாத்தணும். நான் மயக்கத்துல இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் வச்சு அந்த சங்கரபாண்டி என்ன கொலை பண்ண பார்த்தான். ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கும் போது நான் லேசா மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முழிச்சேன். அப்ப அந்த சங்கரபாண்டி உள்ள பதுங்கி வந்தா. அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான். நம்ம கண்ணை மூடி மயக்கத்துல இருக்கிற மாதிரி நடிப்போம். என்ன பண்றான்னு பார்க்கலாம். என்ன மன்னிச்சிருங்க மாம்சு. உன் பொண்டாட்டி தேவி இருக்கிற இடத்துக்கு உன்னை அனுப்பி வைக்கும்படி சிஸ்டர் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. சிஸ்டரோட உத்தரவை மீற முடியுமா மாம்சு? அதான். சாரி மாம்சு, எனக்கு வேற வழி தெரியல. ஒன்ன உயிரோட விட்டா நாங்கெல்லாம் நடுத்தருவுல தான் நிக்கணும். சாரி. போயிட்டு வர மாம்சு. மாம்சு, மேல இருக்கிற எங்க தாத்தா பாட்டி எல்லாம் விசாரிச்சேன்னு சொல்லு மாம்சு. நான் வரதுக்கு லேட் ஆகும், அதையே அவங்க கிட்ட சொல்லிடு மாம்சு. வரேன், பாய். ஐயோ பாவம், எங்க மாம்சு சாக போறாரு. பாவி, என்னையே கொல்ற அளவுக்கு துணிச்சிட்டியா நீ?
என்ன மாதிரி கையில ஏதோ போட்டோவோட போற? என்ன போட்டோ அது? தாரா அத்தையோட சின்ன வயசு போட்டோ ஹஸ்பண்ட் சார். தாரா அம்மாவோட சின்ன வயசு போட்டோவா? எங்க குடு பார்க்கலாம். சின்ன வயசுல தாரா அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க, பாருங்க ஹஸ்பண்ட் சார். ஆமா, கூட இருக்க ஆள் யாரு? முகம் சரியா தெரியல, பேனாவை வச்சு கிறுக்கி இருக்காங்க. ஆமா ஹஸ்பண்ட் சார், எனக்கும் யாருன்னு தெரியல. ஆமா, இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? கண்ணு தெரியாத அந்த பெரியவர் தான் கொடுத்தாரு. ஆனா அந்த பெரியவர் இத கொடுத்ததா யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. உங்ககிட்ட நான் பொய் சொல்ல கூடாதுல்ல, அதுதான் உண்மையா சொன்னேன். சரி, நான் போய் அம்மா கிட்ட காட்டிட்டு வரேன். ஓகே. மாமா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க, தொந்தரவு பண்ண வேண்டாம் தான் எழுப்பல, இல்லனா முதல்லயே கொடுத்திருப்போம். ஓ, ஓகே. சூர்யா, இவங்க 2 பேரும் நல்லா தான் பாத்துக்கிறாங்க. பாத்தீங்களா? அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. மாமா இந்தாங்க, ஃபர்ஸ்ட் நீங்க மாத்திரை போடுங்க. இந்தாங்க. புடிங்க, குடு மாறி. சூர்யா, சொல்லுங்கம்மா. ஒரு சந்தோஷமான விஷயம் சூர்யா. என்ன விஷயமா? நம்ம இண்டஸ்ட்ரியல் ஃபெடரேஷன் சார்பா நடக்க இருக்கிற பெண்களுக்கான போட்டியில கலந்துக்கிறதுக்காக நம்ம கம்பெனி சார்பா நான் மாரியோட பேரை கொடுத்திருக்கேன்ப்பா. அப்படியா? உன்கிட்ட கூட கேட்காம போட்டிக்கு மாரி பேரை கொடுத்ததுக்கு காரணம் இருக்குப்பா சூர்யா. தேவி அக்கா இருக்கிற வரைக்கும் நம்ம கம்பெனி சார்பா அவங்க தான் போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிப்பாங்க. நம்ம கம்பெனிக்கும் குடும்பத்துக்கும் பெருமையை சேர்த்து கொடுப்பாங்க. அக்கா போனதுக்கு அப்புறமா நம்ம கம்பெனி சார்பா யாருமே கலந்துக்கலப்பா. இப்பதான் அக்கா இடத்துக்கு மாறி வந்துட்டால, அதனாலதான் போட்டிக்கு மாரியோட பேரை கொடுத்திருக்கேன். இது என்ன அநியாயமா இருக்குது? மாரிய நீ இந்த போட்டியில கலந்துக்க சொல்லுப்பா. தேவி அக்கா மாதிரியே மாரியும் ஜெயிச்சு நம்ம கம்பெனிக்கும் குடும்பத்துக்கும் பெருமை சேர்க்கணும்பா. ரொம்ப சந்தோஷமா. டாடி, தாராமா மாரி மேல எவ்வளவு நம்பிக்கையும் பாசமும் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? மாரிய ரொம்ப நம்புறாங்க. எனக்கு கூட இந்த யோசனை தோணவே இல்லம்மா. நீங்க நல்ல வேலை பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா. வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா. வெல்கம் மேடம். தேங்க்யூ. வாங்க மேடம், வாங்க மேடம். தோ பிரியா மேடமே வந்துட்டாங்க. உட்காருங்க மேடம், ப்ளீஸ். பிரியா மேடமா வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மினிஸ்டரும் வந்துருவாரு. வந்ததும் விழாவை ஆரம்பிக்கலாம்.
மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்துவிட்டார். வணக்கம். வணக்கம் ஐயா, வாங்க. வணக்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. தேவி மேடம் காலமானதுக்கு அப்புறம் தேவி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி சார்பா இத்தனை வருஷமா யாரும் இந்த போட்டியில பங்கெடுக்கல. ஆனா இந்த வருஷம் அவங்க சார்பா சூர்யா சாரோட ஒய்ஃப் மாரி மேடம் போட்டியில பங்கெடுக்கிறாங்க. சூர்யா சார் அவர்கள் கேட்டுக்கொண்டபடி மாரி இந்த போட்டியில் கலந்து கொள்ள விழா சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். சிஸ்டர் கைதட்டல் கூட கம்மியா தான் இருக்குது. மாரி மேடம், பிரியா மேடம் 2 பேர்ல அவார்ட் யாருக்குன்னு பேச்சு போட்டியின் முடிவுல தெரியும். நீரின்றி அமையாத உலகு என்பது போல பெண்ணின்றியும் அமையாத உலகு. இந்த கருத்தை ஒவ்வொரு ஆண்மகனும் உணர்ந்து பெண்களை போற்ற வேண்டும். மகளிர் தினம் கொண்டாடும் இந்நன்னாளில் மகளிரை தினம் கொண்டாடுவோம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க தமிழ். அடுத்து நீங்க தான் பேசணும். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மிக்க நன்றி. தேவி மேடம் காலமானதுக்கு அப்புறம் தேவி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி சார்பா இத்தனை வருஷமா யாரும் இந்த போட்டியில பங்கெடுக்கல. ஆனா இந்த வருஷம் அவங்க சார்பா சூர்யா சாரோட ஒய்ஃப் மாரி மேடம் போட்டியில பங்கெடுக்கிறாங்க. சூர்யா சார் அவர்கள் கேட்டுக்கொண்டபடி மாரி இந்த போட்டியில் கலந்து கொள்ள விழா சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மாரி மேடம், பிரியா மேடம் 2 பேர்ல அவார்ட் யாருக்குன்னு பேச்சு போட்டியின் முடிவுல தெரியும். இப்போ போட்டி ஆரம்பிக்கலாம். முதலில் பிரியா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி எம்டி மிஸ் பிரியா மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ் மேம். வாழ்த்துக்கள். Good evening, ladies and gentlemen. I am so happy to be here on the occasion of the 25th International Women's Day. Sir, we are really happy to have you here. வணக்கம். And welcome all the dignitaries and my dear audience. இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேயோட வரலாறு 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் உலகிலும் பல்வேறு பகுதிகளில் உள்ள பெண்கள் தங்களோட உரிமைகளை ஒழுங்கமைக்கவும் கோரவும் தொடங்கியது. என்ன சொல்றீங்கண்ணா? சூர்யாவை கொலை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறது அது வேற யாரும் இல்லம்மா, அவரோட சித்தி தாராதான். ஆனா இந்த உண்மையை சொன்னா சூர்யா என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு வராரு. அண்ணா, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. கொலையாளிய கண்டுபிடிங்கன்னு நான் கேட்டுக்கிட்டதுனாலதான்
இந்த கேஸையே நீங்க விசாரிக்க ஆரம்பிச்சீங்க. ஆனா உண்மையாவே தாரத்தத கொலைகாரியா? அது என்னால நம்பவே முடியலண்ணா. சூர்யா மாதிரி நீ என்ன சந்தேகப்படுறியாமா? அண்ணா அப்படிலாம் இல்லண்ணா. அந்த தாரா அத்தை அவங்க பெத்த பிள்ளைங்களை விட சூரிய மாமா மேலதான் அதிகமா பாசமா இருக்காங்க. சூரிய மாமாக்கு ஒண்ணுன்னா அவங்க துடிச்சு போயிடுவாங்கண்ணா. அத்தனையும் நடிப்பு ஆசனி, வேஷம். ஜெகதீஷ் அங்கிளோட பல ஆயிரம் கோடி சொத்துக்களை தானும் தன் பிள்ளைகளும் அடையணும்னு திட்டம் போட்டுதான் தாரா சூர்யாவோட அம்மா தேவியை கொலை பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ஆசனி, அதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் தேடிக்கிட்டு இருக்க அந்த 2 பேர் மட்டும் கிடைச்சிட்டா போதும், தாராவோட முகமுடியை கழட்டிடுவேன். யாருன்னு அந்த 2 பேரு? ஒன்னு கங்காதரன். கங்காதரனா? யார் அவரு? இறந்து போன இல்ல தாராவால கொலை செய்யப்பட்ட தேவி அம்மாவோட பிஏ. இப்ப இந்த கங்காதரன் எங்க இருக்காரு? ஒரு கொலை கேஸ்ல 16 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆகி வெளியில வந்திருக்கான். ஆனா இப்ப அவன் எங்க இருக்கான்னு தெரியல. அவனதாம்மா தேடிக்கிட்டு இருக்கேன். அண்ணா, அந்த 2வது ஆள் யாரு? தாராவோட முத புருஷமா. என்னன்னு சொல்றீங்க? தாராத்தியோட முதல் ஹஸ்பண்ட் உயிரோட இருக்காரா? ஆமா ஆசினி, அவர் இன்னும் சாகல, உயிரோட தான் எங்கேயோ இருக்காரு. ஆனா தாரா அவர் இறந்துட்டுதா எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க. தாராவுடைய முதல் ஹஸ்பண்டையும் தேடிக்கிட்டு இருக்கேன். அவர் கையில கிடைச்சாலும் தாராவோட மொத்த ரகசியமும் வெளியில வந்துடும். அண்ணா, சீக்கிரம் அந்த 2 பேரையும் கண்டுபிடிங்கண்ணே. சூர்யா மாமாக்கு தாரா அத்திய பத்தின உண்மையில புரிய வைங்கண்ணே. நீ இப்ப வரும்போது கூட அத பத்தி தான் நான் போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் நைட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேம்மா. சரிங்கண்ணா, அப்ப நான் கிளம்புறேன். சரிம்மா. ஐ, சூரிய மாமா கால் பண்றாரு. ஹலோ சூரிய மாமா, என்ன ஃபங்க்ஷன்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஃபங்க்ஷன்ல முடிஞ்சதா? முடிஞ்சது ஹாசினி. ஒரு குட் நியூஸ், அத சொல்லதான் கால் பண்ணேன். அப்படியா? என்னது குட் நியூஸ்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நடந்த காம்படிஷன்ல மாறி வின் பண்ணிட்டா. ஐயோ, எல்லாரும் கூப்பிடணுமே. மாமா, சூப்பர் குட் நியூஸ் மாமா. நீங்க சொல்லும் போதே நான் கெஸ் பண்ண கண்டிப்பா இதுவா தான் இருக்கணும்னு. தேவியத்தோட புகழ மாறி காப்பாத்திட்டால. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஆமா ஹாசினி, நான் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு மாறி இங்கிலீஷ் பேசி எல்லாரையும் அசத்திட்டா. அப்படியா? மாறி இங்கிலீஷ் நல்லா பேசினாளா? ஆமா ஹாசினி, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் சின்ன வயசா இருக்கும்போது அம்மா இதே மாதிரி மேடையில பேசி நான் கேட்டிருக்கேன். இன்னைக்கு மாறி பேசினது அம்மா பேசின மாதிரியே இருந்தது. எல்லாம் தேவியத்தோட ஆசீர்வாதம் தான். மாறி கிளம்பும் போதே தேவியத்த கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தானே போனா. ஆமா ஹாசினி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க வீட்டுக்கு வந்துருவோம். நாம நேர்ல பேசலாம். ஓகே ஓகே சூர்யா மாமா, இந்த சந்தோஷமான விஷயத்த வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லி மாறிய வரவேற்கிறதுக்காக ஏற்பாடு பண்றேன். ஓகே ஹாசினி, தேங்க் யூ. அத்தை, பெரியம்மா. தேவி அம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னால ஜெயிக்க முடியாத போட்டியில கலந்துக்க சொல்லி என்ன ஆபீஸுக்கு அனுப்புன போது உங்க முன்னாடி வந்து கலங்கி நின்ன. நீங்க தாம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனீங்க. அந்த தைரியத்துலதான் நானும் அந்த போட்டியில கலந்துக்கிட்டேன். ஆனா எனக்கு தெரியாத இங்கிலீஷ்ல எல்லாரும் அசந்து போற அளவுக்கு பிரமாதமா பேசி நான் வின் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. அந்த சந்தோஷத்துல நான் வீட்டுக்கும் வந்தேன். ஆனா எங்க ஹஸ்பண்ட் சார் என்னடான்னா கம்பெனி நிர்வாகத்தை என்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்றாரு. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எனக்கு ஒண்ணுமே புரியல. என் குழப்பத்துக்கெல்லாம் நீங்க தாம்மா வழி சொல்லணும். மாறி, தேவி அம்மா. மாறி,
உன்னால எப்படி இங்கிலீஷ்ல பேச முடிஞ்சது, ஆபீஸ் நிர்வாகத்தை பத்தி பேச முடிஞ்சதுன்னு உனக்கு ஒரே குழப்பமா இருக்கா? ஆமாம்மா. நான் தான் உன் உடம்புக்குள்ள இறங்கி பேச வச்சேன். உன்னால நம்ம குடும்பத்துக்கும் ஆபீஸ்க்கும் கெட்ட பேரு உண்டாக்கணும்னு தான் அந்த தாரா வேணும்னே உன்னை இந்த போட்டியில கலந்துக்க வச்சா. ஆனா ஏன் மருமகளை நான் எங்கேயுமே தோக்க விட மாட்டேன். அதனாலதான் உன் உடம்புக்குள்ள நான் இறங்கி பேச வேண்டியதாயிடுச்சு. நீ எதை பத்தியுமே கவலைப்படாத மாதிரி உன் நல்ல மனசுக்கு உனக்கு கிடைக்க வேண்டியதுதான் கிடைச்சிருக்கு. இந்த வீட்டோட அடுத்த தேவி நீதான். வீட்டு நிர்வாகத்தை எப்படி சந்தோஷமா பாத்துக்கிறியோ அதே மாதிரி ஆபீஸ் நிர்வாகத்தையும் நீதான் பாத்துக்கணும். எப்பவும் நான் உனக்கு துணையா இருப்பேன் மாதிரி. நீ இத வேண்டான்னு தட்டி கழிச்சா அந்த இடத்துல தாரா வந்து உட்கார்ந்துருவா. அதுல உனக்கு சந்தோஷமா? தாரா கைக்கு நிர்வாகம் போகாம இருக்கணும்னா நீதான் மாதிரி எம்டி சீட்ல உட்காரணும். நான் உன் கூட எப்பவுமே துணையா இருப்ப மாதிரி. எதுக்குமே நீ பயப்பட வேண்டாம். தைரியமா போய் சீட்ல உட்காரு. உனக்கு என்னோட வாழ்த்துக்கள்.